தேமுதிகவில் குடுமிப்பிடி சண்டை வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா? கலக்கத்தில் பிரேமலதா. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் கோடை காலத்திலையும் பரபரப்பாக தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தேமுதிகவில் மாமனுக்கும் மருமகனுக்கும் குடுமிப்பிடி சண்டை வந்துருச்சான். மதுரையில் மாநாடு நடத்தி 2005ஆம் ஆண்டில் தேமுதிக கட்சியை தொடங்கினார் நடிகர் விஜயகாந்த். 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் முதலாக 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் நிறுத்தி 28 லட்சம் ஓட்டுகளை பெற்றார். அதாவது 8% வாக்குகள் அவை. விருதாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். இதனால் விஜயகாந்தினுடைய புகழ் அதிகமாச்சு. இதுக்கப்புறம் 2011 சட்டசபை தேர்தலில் தேமுதிகவுக்கு 41 சீட்டுகள் கொடுத்தாங்க. அதிமுக கூட்டணிக்குள்ள ஜெயலலிதா அவங்கள கொண்டு வந்தாங்க. 29 இடங்களில் தேமுதிக வெற்றியும் பெற்றுச்சு. சட்டசபையில் திமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது பெரிய கட்சிங்கிற அந்தஸ்தை தேமுதிக பெற்றது. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக ஆனார். இதுதான் தேமுதிகவினுடைய உச்சபட்ச வெற்றியாக கருதப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால அந்த கூட்டணியும் பிரிஞ்சிருச்சு. ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்துட்டு வந்தார் விஜயகாந்த். இதனால் விஜயகாந்தின் செல்வாக்கும் மக்களிடம் வெகுவாக கூடி வந்தது. அதிலும் வட மாவட்டங்களில் விஜயகாந்த் செல்வாக்கு ரொம்பவே அதிகரிச்சிருந்தது. தேமுதிகவின் வளர்ச்சி பாமகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சு. இதனால் இந்த ரெண்டு கட்சிக்கு இடையே அடிக்கடி மோதலும் ஏற்பட்டு வந்துச்சு. இந்த சூழ்நிலையில் 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவோட விஜயகாந்த் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வந்தார். இந்த நிலையில் மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்லாம் இணைஞ்சு உருவாக்கிய மக்கள் நல கூட்டணிக்கு தேமுதிகவை இழுத்துக்கிட்டு வந்தார் வைகோ. மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை அறிவித்தாங்க. இந்த கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறலை. தேமுதிகவுக்கு இருந்த 8% வாக்குகளும் ஒரே அடியாக குறைஞ்சி போச்சு. அந்த கூட்டணி மொத்தமே 2% ஓட்டுகள் தான் வாங்குச்சு. இதில் தேமுதிகவின் ஓட்டுகளை தேட வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுச்சு. இதற்கிடையே விஜயகாந்த் உடல்நிலை மோசமாகி வெளிநாடுகளுக்கு போய் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வந்தவண்ணம் இருந்தார். விஜயகாந்த் உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர் மனைவி பிரேமலதாவும் அவரது தம்பி சுதீஷும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள தேமுதிகவை கொண்டு வந்தாங்க. விஜயகாந்துக்கு அடுத்த வாரிசா வர அவருடைய மகன் விஜயபிரபாகரன் ஆசைப்பட்டாரு. ஆனால் அந்த இடத்துக்கு சுதீஷை பிரேமலதா கொண்டு வந்தது விஜயகாந்த் பிரபாகரனுக்கு கொஞ்சமும் பிடிக்கலையாம். இதனால் சுதீஷுக்கும் விஜயபிரபாகரனுக்கும் மோதல் ஆரம்பமாயிடுச்சு. இந்த நிலையில தான் லோக்சபா தேர்தலும் வந்திருக்கு. அதிமுகவோட தேமுதிக கூட்டணி பேச்சை தொடங்கி பாமகவை விட செல்வாக்கான கட்சியாக தன்னை நினச்சி கொண்டிருந்த தேமுதிகவுக்கு அதிமுக உரிய மரியாதை தரலன்னு கருதுனாங்க. கூட்டணியில் முதல்ல பாமகவுக்கு 7 லோக்சபா, ஒரு ராஜ்யசபா சீட்டை அள்ளி கொடுத்தாங்க. இது தேமுதிகவுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. 2014 லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் தேமுதிக, பாமக கட்சிகள் இருந்தப்போ ஒரே நேரத்தில் எல்லா கட்சி தலைவர்களையும் வச்சுக்கிட்டு தொகுதி பங்கீடு நடந்துச்சு. அதே மாதிரி இப்போது நடந்திருக்கணும். பாமகவுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிச்சிருப்பது தேமுதிகவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திடுச்சான். இவங்களை சமாதானம் செஞ்சு 4 சீட்டுகள் கொடுத்து தேமுதிகவை கூட்டணிகளை இழுத்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. தேமுதிகவுக்கு விருதுநகர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, வடசென்னை ஆகிய 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பாமகவை விட மிக குறைவான சீட்டுகளை தேமுதிகவுக்கு ஒதுக்கியது விஜயபிரபாகரனுக்கு கொஞ்சமும் பிடிக்கலையாம். சுதீஷ் தான் அவசரப்பட்டு முந்திக்கிட்டு முடிவெடுக்கிறார் அப்படின்னு அவர் மீது விஜயபிரபாகரனுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கு. பிரேமலதா தான் தம்பிக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. லோக்சபா தேர்தலில் விருதுநகர் அல்லது கள்ளக்குறிச்சி தொகுதியில் பிரேமலதா போட்டியிட விரும்பினாங்க. விருதுநகரில் பட்டாசு தொழிலாளர் பிரச்சனை ஆளுங்கட்சிக்கு தலைவலியாக இருக்குது. அதனால் இந்த தொகுதி பாதுகாப்பானதாக இல்லை அப்படிங்கிறதுனால கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட பிரேமலதா முடிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சி தொகுதி எனக்கு கொடுத்தாதான் தேர்தலில் போட்டியிடுவேன், இல்லை நான் தேர்தலில் ஒதுங்கி இருப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிட்டாராம் சுதீஷ். வேறு வழி இல்லாமல் தான் போட்டியிட விரும்பிய தொகுதியை சுதீஷுக்கு விட்டு கொடுத்துருக்கிறாரு பிரேமலதா. கட்சி விவகாரங்களில் சுதீஷ் அதிக உரிமை எடுத்துக்கிட்டு தலையிடுறது விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரனுக்கு சுத்தமாக பிடிக்கல. சுதீஷின் அராஜகத்தால் தான் தேமுதிக நிர்வாகிகள் பலரும் திமுகவுக்கு போயிட்டாங்களாம். இருக்கிற சிலரையும் ஓட வைக்க பார்க்குறாரு சுதீஷ்னு விஜயபிரபாகரனுக்கு வருத்தம். இந்த வருத்தத்தை மேலும் அதிகரிக்கிற மாதிரி கள்ளக்குறிச்சி தொகுதியை தனக்கு வச்சுக்கிட்டு மற்ற தொகுதிகளின் வேட்பாளர்களை சுதீஷே தேர்வு செஞ்சுருக்காரு. கோபத்தின் உச்சிக்கு போன விஜயபிரபாகரன் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாமா சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பிரேமலதா அம்மா போகக்கூடாதுன்னு கூறிட்டாராம். அதனால தான் சுதீஷ் வேட்புமனு தாக்கலின் போது விஜயகாந்த் குடும்பத்திலிருந்து யாருமே போகலையாம்.
அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை கூட ஆதரித்து பிரச்சாரம் செய்வேன், ஆனால் மாமா தொகுதியில் அவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவே மாட்டேன்னு விஜயபிரபாகரன் சொல்லிட்டாராம். இதனால் அவரை பிரேமலதா சமாதானம் செஞ்சு வரதா சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே தனக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறதுனால அப்செட் ஆகியிருக்காராம் சுதீஷ். ஆனால் விஜயகாந்த் கூடவே இருக்கும் முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதியை தேர்தல் வேலைக்காக சுதீஷ் அழைச்சிக்கிட்டு இருக்காரு. விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில் தனது மகன் விஜயபிரபாகரன் அனுப்பி வைப்பாருன்னு நம்பி சுதீஷ் காத்திருக்கிறாராம். தேர்தல் வெற்றி நேரத்தில் இது போன்ற ஒரு குழப்பம் தேமுதிகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமோ அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் அச்சம் தெரிவிக்கிறாங்களாம்.